பாஜகவில் தேசிய பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் அண்ணாமலை டெல்லி பயணம். கட்சியின் மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகை 700 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் விற்பனை. மாணவர்களிடம் மதவெறியை தூண்ட முயலும் இந்துத்துவ வெறியராக வலம் வருகிறார் ஆளுநர் RN ரவி. திராவிட தலைவர் கி. வீரமணி காட்டமான விமர்சனம். திமுக நடுங்கும் வகையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கருத்து. இன்றைக்கு வெற்றி கூட்டணியை புரட்சி தமிழரையா எடப்பாடியார் என்கிற ஒரு சாமானியர் ஒரு சரித்திரம் படைத்திருக்கின்ற மாபெரும் வெற்றி கூட்டணியை கண்டு இன்றைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு. குளத்தில் தாமரை வட்ட இலையோடு மலரும், தமிழகத்தில் இரட்டை இலையோடு மலரும். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பதிவிட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன். திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் அருகே காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து. காரில் பயணித்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு 5 நாட்களுக்கு தடை விதிப்பு. ஏப்ரல் 15 முதல் 19 வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. டீசல் உதிரி பாகங்கள் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் 4வது நாளாக JCB உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். கட்டுமானம், நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் பாதிக்கப்படும் அபாயம். மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தொடர்பான தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு பரிசீலனை. 3 மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீக்க உள்துறை அமைச்சகம் கோரிக்கை. பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கோவையில் கைது. காஞ்சிபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து ஜெபராஜிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு வழிபாடு. குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடல்களை பாடி கிறிஸ்தவர்கள் பவனி. மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைத்த ஆளுநர் ரவியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும். திராவிட கழக தலைவர் கி. வீரமணி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நாளை தொடங்குகிறது மீன்பிடி தடை காலம். ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். குமரி தோவாளை சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. பிச்சி, மல்லிகை, கெந்தி உள்ளிட்ட பூக்கள் விலை கிலோவுக்கு 500 ரூபாய் வரை அதிகரிப்பு. IPL கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் பெங்களூரு அணிகள் இன்று மோதல். மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி மும்பை அணியில் பல பரீட்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.